அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய ஆர்கே டிடிஹெச் சேனலோட தொடர்ச்சி தான் இந்த ஆர்கே அரசியல் 2.0. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், முழுசாக பார்த்துட்டு வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிற விஜய் அவர்களுடைய கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 10 எம்எல்ஏக்கள் தேவை. இது 10 எம்எல்ஏக்கள் தேவை அப்படின்ற ஒரு இடத்துல இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ண போகிறாரு. அப்போ ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 11 எம்எல்ஏக்கள் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இது பார்த்தீங்கன்னா என்னதான் ரிசைன் பண்ணால் கூட அந்த தொகுதிக்கு 6 மாதத்துக்குள்ளே தான் எலெக்ஷன் வச்சா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறார் அப்படின்ற முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி அவரும் போட்டியிடுறதுக்காக சம்மதம் தெரிவித்தனால எல்லாமே பேசி முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கூட அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களுக்கு எந்தெந்த கட்சி ஆதரவு அளிக்க போகுது அப்படின்றதுல அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனது அப்படின்றது அவராலே ஏற்றுக்க முடியல அப்படின்றத விட மக்களும் ஏற்றுக்கலன்ற மாதிரி பெரிய அழுது புலம்பி நாடகம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் திறமையாக வேலையை பார்த்து முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குளத்தூர் தொகுதி போய் மக்களை சந்திக்கும் போது கண்கலங்கின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் பயங்கரமாக வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் மக்களை சந்திச்சிருக்காரா, இந்த அளவுக்கு மக்கள் மேலே பாசம் காமிச்சிருக்காரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மக்கள் தக்க பாடம் புகட்டியிருக்காங்க. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, ஸ்டாலின் அவர்களை எப்படிங்க விஜய் அவர்கள் தோக்க விடலாம், இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் வரலாறு கிடையாதுங்க, இவர் எவ்வளோ பெரிய தலைவரை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருக்கணுங்க, வேறு தொகுதியை கூட விட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு துளியளவும் வாய்ப்பு கொடுக்காத விஎஸ் பாபு அவர்கள் மக்களோட ஒரு எழுச்சியில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றதும் முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 சீட்டு தேவை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆல்ரெடி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 167 சீட்டுக்கு குறையாமல் இந்த தேர்தலில் எடுத்திருக்கார் அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. நீங்களாம் எப்படி என்ன ஏது அப்படிலாம் கேட்பீங்க. ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட இடங்களில் உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. நிறையா பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த மிஷினில் திருப்பி ஓட்டிங் வேணும், எலெக்ஷன் மாதிரி கொடுங்க, எங்களுக்கு அந்த ரீகவுண்டிங் வேணும் அப்படின்ற சில இடத்துல கேட்டுட்ருக்காங்க. சில பேர் வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி திமுக அப்படின்ற தீய சக்தி மோசமான வேலைகள்லாம் அந்த மிஷினில் பார்த்துட்ருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட எங்களுக்கு இந்த வெற்றியை ஏற்றுக்க முடியலங்க, அது எப்படிங்க 100 ஓட்டு 200 ஓட்டில் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி அந்த கேள்விகள்லாம் வருதோ அதே போல் தான் அவங்களுக்கும் தோணியிருக்கு. இவ்வளோ விஷயமும் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில தொகுதிகள் 100 200ல் விட்டு போன தொகுதிகள் அப்படின்றது அதிகமாக இருக்கிறனால இன்றைக்கி விஜய் அவர்கள் உண்மையிலே ரொம்ப கோபமாக இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இவ்வளோ தூரம் ஜெயிச்சும் அதை முழுமையாக நம்மளால் கொண்டாட முடியலையே, தனிப்பெரும்பான்மை வராமல் போயிருச்சு, எங்கேயோ சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தெரிஞ்சால் கூட இப்போதைக்கு நம்மளுடைய வேலை என்ன, ஆட்சி அமைக்கணும், அதுக்கு தேவை நம்ம கட்சிகள்கிட்ட பேசணும் அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த முனைப்பில் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கட்சியில் மிக முக்கியமான நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள். இவர் தான் முழுக்க விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் ஞானியாக செயல்பட்டுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட நான் பேசி ஒரு 10 சீட்டை வாங்குவோம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கொடுத்ததாகவும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள் ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமியார், இது நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க தான் ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமியார் திருச்சி லால்குடி தொகுதியில் நின்று ஒரு ஓட்டுக்கு 25,000க்கு மேலே கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. கூபா கிருஷ்ணன் அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அப்படியே கொஞ்சம் லீமா ரோஸ் அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி அவர்களோட பேசி எப்படியாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜய் அவர்களுடைய கூட்டணி வச்சு நம்ம என்டிஏ கூட்டணியை உள்ள சேர்த்துடலாம் அப்படின்னு மிகப்பெரிய கனவோட பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு துளி அளவு கூட விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆல்ரெடி ராகுல் காந்தியோட பேசி முடிச்சிட்டார் அப்படின்றதான் உண்மை. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக காங்கிரஸ் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு. ஆல்ரெடி தமிழக காங்கிரஸ்க்கு இன்னைக்கு தலைவர் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க ஆல்ரெடி திமுகவுக்கு சொம்பா மாறி போனாங்க. இவ்வளோ விஷயமா இருக்கும்போது கூட காங்கிரஸில் இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் 2-3 நாளில் சென்னை வர்றதாக ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ரெடி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கே நேரடியாக போய் உட்காந்து டீலிங் பேசிட்டு வர்றதுக்கும், அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் 29ல் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு ஆதரவு அப்படின்றது இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வேணும் அப்படின்றனாலையும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மெல்ல அழிஞ்சிட்டு வருதுன்னே சொல்லணும். காரணம் திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தி. இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸில் வளர்ற விதமாக இன்னைக்கு அடுத்தடுத்து வர்ற எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய எழுச்சி பெறணும்னா வேறு வழியே இல்லை, தமிழக வெற்றி கழகத்தோட தான் இணையணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து இருக்குது. இப்போ 5 சீட்டு அவங்க கையில் வச்சுருக்காங்க, அதில் ஒரு 5 வந்துடும் நமக்கு.
2 சீட்டு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், 2 சீட்டு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட்டு வர முடியாதுன்ற மாதிரி நேரடியாகவே சொல்லிட்டாங்க. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் 2 சீட்டோட வர்றாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு ஐயுஎம்எல், இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, ஜவாஹிருல்லா அவங்களோட வந்து விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி 9 சீட் ஆயிடுச்சு. ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள். ஏன்னா இன்னைக்கு தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் எவ்வளோதான் வந்து ரொம்ப சமயோஜிதமாக செயல்பட்டாலும் கூட முரசு சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா இன்னைக்கு முரசு சின்னத்தில் நின்று ஜெயிச்சனால அவங்க எங்கே வேணாலும் கலந்து போய்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட அவங்களோட கட்சியிலிருந்து ஆல்ரெடி சுதீஷை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க. அப்போ ஸ்கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் அவங்களுக்குள்ள தான் தெரியும். ஏன்னா விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய போயிடுவோம் அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கருத்தாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கூட பெட்டிலதா அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ இந்த 10 சீட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சிட்டாலே இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சிடலாம். ஆல்ரெடி ஆளுநருக்கு கடிதமும் எழுதி முடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 7ஆம் தேதி பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. 15 நாள் கிட்ட கால அவகாசம் வாங்கியிருக்காங்க. அதனால சட்டசபையை ஆரம்பிச்சிட்ட கையோட கூட பெரும்பான்மை நிரூபிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் தன்னுடைய பதவியேற்பு விழாவை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரவையும் சேர்ந்து பொறுப்பேற்கிறாங்க. எந்த அமைச்சர் எந்த பொறுப்பு அப்படின்றது இன்னும் வந்து பரிசீலனையிலே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் அவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முக்கியமான அமைச்சரவை பொறுப்பு. விஜய் அவர்கள் என்ன இலாக்கா கையில் வச்சுக்க போறாரு, இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பனையூரில் ரொம்பவே பேசி தீர்மானிக்கப்பட்டது. இது போக தமிழக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் அவர்களை ஒருமனதாக தேர்வெடுத்திருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பனையூரில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு டிவியில் போலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னமும் கூட விஜய் அவர்களுடைய கட்சியை விமர்சிக்கிறதை இவங்க விடலை. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த சில செம்புவாய்கள் ஆனால் பாதி பேரை காணாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இந்த சாட்டை மாதிரி ஆட்களையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வரமாட்டேன்றாங்க வெளியில். ஏன்னா ஒரே அடியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை முடிச்சு விட்ட பெருமை பார்த்தீங்கன்னா சாட்டையே சேரும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் முழுக்க அடுத்தடுத்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட்டில் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். வீடியோ பார்த்துட்டு மட்டும் விட்றாதீங்க. ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட குரூப்பில் நம்மளோட வீடியோவை போட்டு விடுங்க. ஒவ்வொரு வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக நகர்வோட அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்களை சொல்லிகிட்டே வருவோம். அதை விட ரொம்ப முக்கியமாக ஜனநாயகன் படம், ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா மே 22ஆம் தேதி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா மே 22ஆம் தேதி அப்படின்னா ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து 7ஆம் தேதி பதவி ஏற்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை 7ஆம் தேதி தாண்டி கொஞ்சம் தள்ளி வருது அப்படின்னா கூட விஜய் அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு பதவி ஏற்கிறார் அப்படின்னா கூட முதல்வர் ஆயிடுவார். அப்போ ஜனநாயகன் படத்தில் முதல்வர் டைட்டில் கார்டு அப்படின்றது வந்துடும். இதுதான் வந்து ஒட்டுமொத்த தமிழக விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடைய மிக முக்கியமான ஆசையாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நிறைவேற்றுற நாளாக தான் மே 22 சூஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. அதனால் என்ன விஷயம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நேரடியாக வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.